ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க. ஆமா, கேப்சிகம் ரைஸ் தாங்க செய்ய போறோம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, பெரிய வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, கேப்சிகம். இதில வந்து மசாலா ஐட்டம் நம்ம சேர்க்க போறோம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் மல்லித்தூள் தாங்க. இப்ப வந்து நம்ம வந்து ஒரு கடாய வந்து நம்ம சூடு பண்ணிக்கலாம். ஸோ இப்ப வந்து என்கிட்ட வந்து ரீஃபைண்ட் ஆயில் தான் நான் வந்து யூஸ் பண்றேன். உங்களுக்கு எந்த ஆயில் வேணுமோ, நீங்க வந்து தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இதில பார்த்தீங்கன்னா, நான் வந்து கடுகு, உளுந்து பருப்புலாம் ஆட் பண்ண போறது கிடையாது. ஒரே 1 ஸ்பூன் வந்து சீரகம் தாங்க ஆட் பண்றேன். ஸோ இந்த ரைஸ்க்கு நீங்க சீரகம் ஆட் பண்ணா மட்டும் போதும். அதுவே டேஸ்ட்டு உங்களுக்கு அல்டிமேட்டா தூக்கி குடுக்கும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த கட் பண்ணி வச்சிருக்க ஆனியன்ஸ இதில வந்து போட்டு ஃப்ரை பண்றேன். உங்களுக்கு வேணுனா நீங்க வந்து கரி லீவ்ஸ் அதாவது கருவேப்பிலையும் நீங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட் ஆனா நான் என்கிட்ட இல்ல. இன்னைக்கு நான் வந்து அத ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்ப இந்த ஆனியன் பார்த்தீங்க அப்டின்னா, நல்லா கோல்டன் ப்ரௌனிஷா வந்து வரணும். ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து இந்த ஆனியன வந்து நல்லா நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். ஸோ அது வரைக்கும் வந்து நல்லா வெயிட் பண்ணுங்க. இப்ப பாருங்க கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌனிஷா வந்துருச்சு. இப்ப வந்து நம்ம இஞ்சி பூண்டு நம்ம வச்சிருக்கோம் இல்லையா? அந்த பேஸ்ட்ட வந்து நம்ம வந்து இப்ப ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வந்து அதோட பச்சை வாடை போகுற வரைக்கும் கொஞ்சம் நல்லா வந்து வதக்கிக்கலாம். ஆ ஏன்னா அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து டேஸ்ட்டா இருக்கும். ஸோ இதையும் வந்து நல்லா அந்த எண்ணெயிலேயே போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. இந்த கேப்சிகம் ரைஸ் பார்த்தீங்கன்னா, செம்ம டேஸ்ட்டா இருக்கும். ஆனா ரொம்ப ஈஸிங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப பாருங்க, இப்ப நல்லா வந்து வதங்கிருச்சு. இப்ப வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தக்காளியும் வந்து நல்லா இதிலேயே வந்து நல்லா வதங்கி வரணும். ஸோ அது வரைக்கும் நீங்க வந்து ஃப்ரை பண்ணுங்க. இப்ப வந்து பாருங்க நல்லா வந்து வதங்கி வந்துருச்சு. இப்ப வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கேப்சிகமையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு 3 பேர் சாப்பிடுற மாரி தாங்க நான் வந்து பண்ணிட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு வேண்ட அளவு அதே மாரி நீங்க அதுக்கேத்தாப்ல நீங்க மசாலா பொருட்கள்லாம் ஆட் பண்ணி செஞ்சுக்கங்க. இன்னைக்கு நான் 3 பேத்துக்கு தான் செய்றேன். இப்ப கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. இப்ப வந்து நம்ம வச்சிருக்க இந்த மசாலா பொருட்கள் சேர்ந்து சால்ட்டும் நான் வந்து ஆட் பண்ணிடுறேன் இப்பவே. ஏன்னா, அப்பதான் வந்து உங்களுக்கு கேப்சிகம் வந்து கொஞ்சம் நல்லா அந்த சால்ட்டு, மசாலா எல்லாமே வந்து ஊறி வரும். இப்ப பாருங்க, இப்ப வந்து ட்ரையா இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜ்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேணுனா நீங்க வந்து தண்ணி ஆட் பண்ணணும். நான் வந்து கண்டிப்பா ஆட் பண்ணுவேன். அதே மாரி ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா ஏன்னா தண்ணி ஊத்துனா தான் உங்களுக்கு வந்து அந்த கேப்சிகம் வந்து கொஞ்சம் நல்லா வெந்து வரும். இல்லன்னா கொஞ்சம் ஒரு மாரி கிரிஸ்பியா இருக்கிற மாரி இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜ்ல நான் வந்து கொஞ்சம் நல்லா தண்ணி வந்து ஆட் பண்ணி மூடி போட்டு நல்லா வந்து கொஞ்சம் அந்த கேப்சிகம் வேகுற அளவுக்கு நம்ம வெந்து எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, நான் வந்து தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுருச்சு. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்ப வந்து நம்மளுக்கு மசாலா ரெடி ஆயிருச்சு. ஸோ இந்த கிரேவில இப்ப நம்ம ஒயிட் ரைஸ் வடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா? அத வந்து இதில ஆட் பண்ணிக்கலாம். நீங்க பாசுமதினாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல நார்மல் ரைஸ்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு வந்து நார்மல் ரைஸ் தாங்க யூஸ் பண்ணியிருக்கேன். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட கேப்சிகம் ரைஸ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப சிம்பிளுங்க. கண்டிப்பா நீங்க வந்து டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லுங்க. செம்மையா இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஸோ இங்க பாருங்க எவ்ளோ அழகா வந்திருக்குன்னு. ஸோ கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க. இந்த ரைஸ்க்கு இன்னைக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா, நான் வாழைக்கா ஃப்ரை தாங்க பண்ணியிருக்கேன். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.